சகோதரர்களே, இப்போது 2026ஆம் ஆண்டுக்கான ஹஜ் பயணம் துவங்கி லட்சக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து மக்கா மதீனாவிலே குவிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கா மதீனாவினுடைய மாண்புகள் குறித்து நாம் இந்த ஜும்மா உரையிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பயனுள்ள செய்தியை கேட்கவும் அது குறித்து வரும் நாட்களில் சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் நற்தௌஃபீக்கை நல்குவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, சென்னையிலிருந்து மக்கா என்பது 4100 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. டெல்லியிலிருந்து 4000 கிலோமீட்டர், மும்பையிலிருந்து 3700 கிலோமீட்டர், கோழிக்கோட்டிலிருந்து 3500 கிலோமீட்டரில் அமைந்திருப்பதுதான் மக்கமா நகரம். ஜித்தாவிலிருந்து மக்கா என்பது சுமார் 70 to 90 கிலோமீட்டர் தூரத்திலே மக்கா அமைந்திருக்கிறது. மக்காவினுடைய மொத்த பரப்பளவு 1200 சதுர கிலோமீட்டர். அங்கே வாழுகிற மக்கள் தொகையின் அளவு 24 லட்சத்திலிருந்து 25 லட்சம் பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கமா நகரில் தான் அல்லாஹு தஆலா உலகின் மிகச்சிறந்த ஆலயமாகிய, உலகிலே அல்லாஹு தஆலா தன்னை வழிபடுவதற்காக உலகிலே முதலாக கட்டப்பட்ட ஆலயமாகிய காபா அந்த மக்கமா நகரில் தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கம் வஹுதல் லில் ஆலமீன். நிச்சயமாக முதலாக கட்டப்பட்ட ஆலயம் பக்கா என்கிற இடத்திலே இருக்கிறது. அது பரக்கத்தானது, அது அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட கட்டிடம் காபா தான். உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபா தான். மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் மக்கா. மக்கா என்றால் தமக்குஸ் துனூப் ஐ துஸீலுஹா, பாவங்களை அது அழிக்கக்கூடியது என்று பொருள். அந்த மக்கா என்கிற பெயருக்கு பாவங்களை அழிக்கக்கூடியது என்று பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்காவுக்கு இன்னொரு பெயர் பக்கா. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், அவ்வள பைத்தில் உதிஅ லின்னாசி பிபக்கா, பக்காவிலே அமைந்திருக்கிற முதல் கட்டிடம் அதுதான் அல்லாஹ்வை வணங்க முதலாக கட்டப்பட்ட காபா என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்காவுக்கு இன்னொரு பெயர் பக்கா. பக்கா என்றால் ஜன நெருக்கடி என்று பொருள். உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேருகிற ஒரு இடமாக இருக்கிறது என்கிற பெயருக்கு பொருத்தமாக அந்த இடம் இருக்கிறது. இன்னொரு பொருள் அதுக்கு சொல்லப்படுகிறது, சர்வாதிகாரிகளை ஒடுக்குகிற நகரம். யார் அதை அழிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் மாண்டு போய் வருகிறார்களே ஒழிய அந்த மக்கமா நகரம் அழியாது. அல்லாஹ் அலம் தர கைஃப் என்ற அத்தியாயத்திலே அபாபில் என்கிற யமன் நாட்டு மன்னன் யானை படையை கொண்டு காபாவை அழிக்க வந்த போது அல்லாஹு தஆலா அபாபில் என்கிற பறவைகளின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த யானைப்படையை அழித்தான் என்கிற வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். ஆக மக்கா என்றால் அங்கே யார் அதை அழிக்க நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட எதிரிகளை அழிக்கிற நகரம் என்று பொருள். இன்னும் சொல்ல போனால் அந்த பூமிக்குள்ளாக தஜ்ஜால் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். லைஸ மின் பலதின் இல்லா சயதூஹு தஜ்ஜாலு இல்லா மக்கத வல் மதீனா. பூமியின் எல்லா பகுதியிலேயும் தஜ்ஜால் நுழைவான், அவன் அக்கிரமம் செய்வான், மக்கா மதீனாவில் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அதனால் மக்கா என்றால் அதை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள் என்பது அதன் பொருள். இன்னொரு பெயர் இருக்கிறது மக்காவுக்கு, பலதுல் அமீன், நம்பிக்கையான நகரம் என்று அதற்கு பொருள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சீன மலையின் மீது சத்தியமாக, நம்பிக்கையான இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப நம்பிக்கையான பாதுகாப்பான ஊர் என்று அதற்கு பொருள். எத்தனை லட்சம் ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த மக்காவிலே நுழைகிறாரோ அவருக்கு பயம் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
யாராலும் எதுவும் செய்ய முடியாது. மக்கா, மதீனா, அதே போல அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் எல்லாம் எத்தனையோ மக்கள் கூடுகிறார்கள், பல்வேறு உணவுகள் உட்கொள்கிறார்கள், கழிவுகள் ஒன்று சேருகிறது. ஆனால் அங்கே ஒரு கொசுவை பார்க்க முடியாது, அங்கே ஒரு எறும்பை பார்க்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான நகரமாக அந்த நகரத்தை வைத்திருக்கிறார். மக்காவுக்கு இன்னொரு பெயர் உம்முல் குரா. உம்முல் குரா என்றால் நகரங்களின் தாய். அல்லாஹ் தஆலா வானம், பூமி எல்லாவற்றையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனுடைய அரிஷ் என்பது தண்ணீரில் தான் இருந்தது. வகான அரிஷுஹு அலல் மா, அல்லாஹ் சொல்வான் அவனுடைய அரிஷ் என்கிற சிம்மாசனம் அது தண்ணீரிலே இருந்து மிதந்து கொண்டிருந்தது என்று. அல்லாஹ் தஆலா முதலாக பூமியில் உருவாக்கிய இடம் கஅபத்துல்லா இப்போது அமைந்திருக்கிற இடம்தான் முதலாக பூமியாக உருவானது. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் வானபூமி எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரிசி தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்தது. முதலாக பூமியிலே அல்லாஹ் உருவாக்கிய இடம் கஅபத்துல்லா அமைந்திருக்கிற இடம்தான். அங்கிருந்துதான் பூமியை அல்லாஹ் தஆலா விரித்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நாம் எல்லாம் உம்மி நபி என்றால் அவர் எழுத படிக்க தெரியாதவர் என்று நாம் சொல்வோம். ஆனால் இன்னொரு விளக்கத்தை நமக்கு இமாம்கள் சொல்கிறார்கள். உம்மி என்றால் உம்முல் குராவில் பிறந்தவர், நகரங்களின் தாயாக இருக்கிற மக்காவிலே பிறந்தவர் என்பதுதான் அதற்கு ஒரு பொருள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உம்மி நபி என்பது சொல்வதற்கான விளக்கமாக சொல்கிறார்கள். ஹரமினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் வரையிலையும் சமுதாயம் சிறப்படைந்து கொண்டே இருக்கும். எப்போது அந்த ஹரமின் கண்ணியம் சீர்குலைக்கப்படுமோ சமுதாயம் இழிவாக்கப்படும். இன்றைக்கு அந்த ஹரமின் கண்ணியம் புரியாமல் அங்கே போய் நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பது, மனைவியோடு சேர்ந்து கொண்டு போட்டோ எடுப்பது, நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு போட்டோ எடுப்பது போன்ற அநாகரிகமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஹரமுக்கு செய்கிற மரியாதை அல்ல. இப்போது அந்த அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று அங்கே தடை விதிக்கப்பட்டதாக செய்தி வருகிறது. அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அங்கே ஹரம் என்பது கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, உலகின் எல்லா மக்களாலும் ஈர்க்கப்படுகிற பூமியாக மக்கா இருக்கிறது. அங்கே இருக்கிற கஅபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரையும் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்போது கஅபத்துல்லா இருக்கிற அந்த பூமி கைரி தி ஸர் இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. இறைவா, என் குடும்பத்தை எந்த புட்பூண்டுகளும் உடைக்காத உன்னுடைய கஅபத்துல்லா இருக்கிற அந்த இடத்திற்கு அருகாமையிலே குடியமர்த்து விட்டு வருகிறேன். விட்டு போட்டு வரல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குடியமர்த்து விட்டு வருகிறேன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அப்போது அங்கே மனித சஞ்சலமே இல்லை, மனித சஞ்சாரமே இல்லை. அங்கே நான் குடியமர்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ பிரசித்தி பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இறைவா அவர்கள் எங்கிருந்தாலும் உன்னை தொழுக வேண்டும். ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், ஜனங்களினுடைய உள்ளமெல்லாம் அவர்களின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அதனால்தான் உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கே சென்று வந்து விட மாட்டோமா என்று ஆசைப்படுகிறார்கள். உலக மக்களுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கிற பூமியாக அந்த காபா மக்கா இருந்து கொண்டிருக்கிறது. வர்சுகுஹு மினஸ் ஸமராத், இறைவா அவர்களுக்கு பல வர்க்கங்களை உணவாக கொடு என்று துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அங்கே மக்காவிலே அது பாலைவன பூமி, அங்கே எந்த பழவர்க்கங்களும் விளைவதில்லை. ஆனால் உலகத்திலே என்ன பழங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பொருட்கள் அங்கே கிடைக்கும். அங்கே கிடைக்காத பழங்களே கிடையாது, அங்கே இல்லாத உணவுப் பொருட்களே கிடையாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை பரக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மக்கமா நகரத்தில் பல புனிதமான இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக காபா. உலக மக்கள் எல்லோரும் கிபிலாவாக முன்னோக்குகிற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது காபா தான்.
நாம் எல்லாம் இங்கிருந்து நின்று கொண்டு தொழுகிறோம். இந்தியாவுக்கு மேற்கே காபா அமைந்திருக்கிறது. காபாவை திசையாக கொண்டு தொழுகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் காபாவை திசையாக தொழுகிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு எந்த பகுதியிலே காபா இருக்கிறதோ அந்த திசையில் பார்த்து தொழுவார்கள். இது காபாவுக்கு இருக்கிற ஒரு புனிதமான சிறப்பு. அதே போல அந்த திசை கூட மதிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிருஹா வலா தஸ்தத்பிருஹா வலாக்கின் ஷர்ரிகு வ கர்ரிபு. நீங்கள் கழிவறைக்கு சென்றால் நீங்கள் கிபிலாவை முன்னோக்கியும் அமர வேண்டாம், பின்னோக்கியும் அமர வேண்டாம், அதற்கு எதிர் திசையிலே அமருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு திசை காபா இருக்கிறது என்கிற காரணத்தினாலே மதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த உலகத்திலே எதற்குமே கிடையாது. ஒன்றை பார்ப்பதே இபாதத் என்றால் அது காபாவை பார்ப்பதுதான் இபாதத். நபிகள் நாயகம் சொன்னார்கள், காபாவை பார்ப்பது இபாதத், வணக்கம். பெற்றோர்களின் முகத்தை பார்ப்பது வணக்கம். அதே போல அல்லாஹ்வின் கலாமாகிய குர்ஆனை பார்ப்பது வணக்கம் என்று சொன்னார்கள். பார்ப்பதால் இபாதத், வணக்கம் என்கிற சிறப்பை பெற்றதாக காபா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகளை இறக்குகிறான். அதிலே காபாவை சுற்றி தவாஃப் வருபவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளும், அந்த காபத்துல்லாவில் தொழுபவர்களுக்கு 40 ரஹ்மத்துகளும், அந்த காபாவை பார்ப்பவர்களுக்கு 20 ரஹ்மத்தையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த காபா அமைந்திருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற அதை சுற்றி இருக்கிற அந்த பள்ளியில தொழுவதின் சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலா. என்னுடைய பள்ளிவாசலாகிய அந்த மஸ்ஜிதுல் நபவி மதீனாவில் இருக்கிற பள்ளிவாசலில் தொழுவது இருக்கிறது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்பு. மஸ்ஜிதுல் ஹராமை தவிர அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது இருக்கிறது என் பள்ளியில் தொழுவதை விட 100 மடங்கு சிறப்பு என்றார். அப்படின்னா 1,00,000 நன்மையை பெற்று தருவது காபத்துல்லாவிலே தொழுவது, அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது 1,00,000 நன்மையை பெற்று தரும். உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் ஒரே அந்தஸ்து தான். பெரிய பள்ளியில் தொழுதாலும் ஒன்றுதான், சின்ன பள்ளியில் தொழுதாலும் ஒன்றுதான், ஓலை குடிசையிலே தொழுதாலும் ஒன்றுதான், ஏசி பள்ளியிலே தொழுதாலும் ஒரே நன்மைதான். ஆனால் 3 பள்ளிவாசல்களுக்கு மாத்திரம் சிறப்பு இருக்கிறது. அதிலே முதலிடம் காபத் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற காபாவை சுற்றி இருக்கிற அந்த மக்காவில் இருக்கிற அந்த பள்ளிவாசல், அங்கே 1,00,000 நன்மை கிடைக்கும். மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கும். மூன்றாவதாக ஜெருசலத்திலே இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளியிலே தொழுதால் 500 நன்மை கிடைக்கும். உலகத்திலே இருக்கிற எந்த பள்ளிவாசலையும் சுற்றி வருவதற்கு உலகத்திலே அனுமதி கிடையாது, அதுக்கு நன்மைக்குரிய செயலும் அல்ல. ஆனால் காபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும். அது ஹஜ்ஜினுடைய அமல்களில் ஒன்று, உம்ராவினுடைய அமல்களிலே ஒன்று. காபாவை சுற்றி வர வேண்டும், தவாப் என்று சொல்கிறோம். அதை சுற்றி வருவதுதான் தவாப். உலகத்திலே வேறு எந்த பள்ளிவாசலையும் சுற்றி வரக்கூடாது, அதற்கு அனுமதி கிடையாது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். அல்லாஹ் உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபா என்று சொல்லிவிட்டு அங்கே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. அதிலே ஒன்று மக்காம இப்ராஹீம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பட்ட அந்த கல், காபத்துல்லாவை கட்டுகிற போது அவருடைய கால் தடம் பதிந்த அந்த கல் காபத்துல்லாவுக்கு முன்னால் தங்க குடுவையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் மக்காம இப்ராஹீம். வத்தகதுமில் மக்காம இப்ராஹீம் முஸல்லா. நீங்கள் மக்காம இப்ராஹீம் இடத்திலே தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே மக்காம இப்ராஹீம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. தவாப் முடித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் அங்கே தொழுதிருக்கிறார்கள். தவாப் முடித்தவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே தொழ வேண்டும். அந்த தொழுகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹ் சூராவையும் குல் யா அல் காஃபிரூனையும் ஓதி தொழுதிருக்கிறார்கள். அடுத்து காபாவை சுற்றி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். காபாவிலே ஒரு மூலையில் பதிக்கப்பட்டிருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல், அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து இந்த கல்லை இறக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயதாக இருக்கிற போது குறைஷிகள் காபாவை புனர் நிர்மாணம் செய்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிடையிலே சண்டை ஏற்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஹஜருல் அஸ்வதை பதிப்பது என்பதிலே சண்டை ஏற்பட்ட போது அவர்களின் ஒவ்வொரு குழுவின் தலைவரையும் அழைத்து
இளைஞராக இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஓரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து அந்த கல் துண்டிலே வைத்து அப்படியே சுமந்து வந்து அந்த கல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் பொருத்தினார்கள் என்பது வரலாறு. மரியாதைக்குரியவர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து இறக்கிற போது வஹுவ அஷத்து பயாலம் மினல் லபன், பாலை விட வெள்ளையாக அது இருந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக அது கருப்பாக மாறி போய்விட்டது. ஹஜ்ருல் அஸ்வத் என்றாலே கருப்புக்கள் என்று பொருள். அது சொர்க்கத்திலிருந்து இறங்குற போது வெள்ளையாக இருந்தது, மனிதர்களின் பாவத்தின் காரணமாகவே அது கருப்பாக மாறிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யார் அந்த அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு 2 கண் இருப்பதை போல் எழுப்புவான், அதற்கு ஒரு நாவு இருப்பதை போல் எழுப்புவான். அது யாரெல்லாம் தன்னை தொட்டு முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக அது சாட்சி சொல்லும், பேசும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல உலகத்திலேயே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடங்கள் என்று அங்கேதான் இருக்கிறது. முதலாவதாக துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடத்தில் முதலாவதாக யார் முதல்ல காபாவை பார்த்தவுடன் துஆ செய்கிறார்களோ அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும். காபாவை பார்த்தவுடன் செய்கிற துஆ. அடுத்து முல்தஸிம் என்கிற பகுதி, அது ஹஜ்ருல் அஸ்வதிற்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அதே போல மீசாப் என்கிற பகுதி, மழை பெய்தால் தங்கத்திலே இடப்பட்டிருக்கும் ஒரு குழாய், மழை தண்ணி வருகிற அந்த குழாய், அந்த இடத்தில் இருந்து துஆ கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும். காபாவுக்குள்ளிருந்து துஆ கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும். அதே போல மகாம் இப்ராஹிமுக்கு அருகில் நின்று துஆ கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அருகாமையில் நின்று துஆ கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும். 4 மூலை காபத்துல்லாஹ்விலே இருக்கிறது. ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை, இன்னொன்று ருக்குனுல் யமானி யமன் தேசத்தை நோக்கிய அந்த மூலை, இன்னொன்று ருக்குனுல் இராக்கி, அது ஈராக் தேசத்தை நோக்கி இருக்கிற தூண், அடுத்ததாக ருக்குனு ஷாமி ஷாம் தேசத்தை நோக்கி இருக்கிற தூண். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் மட்டும் இந்தியாவுடைய திசையை நோக்கி இருக்கிறது. இந்தியாவுடைய திசையை நோக்கி ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது. அது கிழக்கே அமர்ந்திருக்கிறது. நமக்கு மேற்காக அது இருக்கிறது. நாம் அந்த திசையை நோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அடுத்து சஃபா மருவா என்கிற பகுதி. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக தண்ணீர் தேடி ஓடி இடம்தான் சஃபா மருவா என்கிற மலை. அதை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய அமலாக ஆக்கி இருக்கிறான். இன்ன ஸஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சஃபா மருவா அந்த மலைக்கிடையிலே நாம் தொங்கோட்டம் ஓடுகிற போது கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அதே போல தவாப் செய்கிற போது கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அதே போல ஜம்சம் நீர் குடிக்கிற போது கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். உலகத்திலேயே ஜம்சம் நீரை போன்ற ஒரு சிறந்த நீர் ஒன்றில்லை. ஜம்சம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அது ஒரு உணவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு ஜம்சம் நீரை குடித்திருக்கிறார்கள். ஜம்சம் நீர் அது வந்த வரலாறு நமக்கு தெரியும். உலகமே வியக்கிற நீராக அது ஒரு வற்றாத கிணறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே கால்சியம், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், பைகார்போனேட், புளோரைட் போன்ற எல்லா சத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை குடிக்கிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வரிஸ்கன் வாசியா வஷிஃபாஅ மின் குல்லி தா, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தா, விசாலமான பொருளாதாரத்தை தா, அதே போல எல்லா நோயிலிருந்தும் நிவாரணத்தை தா என்று துஆ செய்யும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்காவை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக நேசித்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி கைரு அர்தில்லாஹி வ அஹப்பு அர்தில்லாஹி, நிச்சயமாக மக்காவே நீ சிறந்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமியாக இருந்து கொண்டிருக்கிறாய். வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, நான் இந்த பூமியை விட்டு வெளியாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த நான் ஊரை விட்டு போயிருக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படி மிகச்சிறந்த பூமியாக மக்கா இருக்கிறது, மிகச்சிறந்த பள்ளியாக காபா இருக்கிறது. அதை சுற்றி இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்காங்கே துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற இடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்காவை அங்கு செல்கிற பாக்கியத்தையும், ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும், காபத்துல்லாவை வழிபடுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யார் அந்த காபத்துல்லாவை இப்போது ஹஜ் செய்ய சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவானாக. மரியாதைக்குரியவர்களே, அடுத்து மதீனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கஹுப்பினா மக்கா அவஸத்து ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. யா அல்லாஹ், மதீனாவை எனக்கு பிரியமான பூமியாக ஆக்கு. எப்படி மக்காவை பிரியமான பூமியாக ஆக்கினாயோ அதை போல ஆக்கு, அல்லது அதை விட அதிகமான பிரியமுள்ள பூமியாக ஆக்கு என்று துஆ செய்தார்கள். அதே போல மக்கள் எல்லாம் நாயகம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலைக்கு மேலே நின்று அது அசைந்த போது சொன்னார்கள், இந்த மலை நம்மை விருப்பப்படுகிறது, மதீனாவிலே இருக்கிறது, நாம் அதை விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அதே போல மக்கள் எல்லாம் ஒரு திசையிலே சென்றார்கள் என்றால், மதீனாவாசிகள் ஒரு திசையிலே சென்றால் நான் மதீனாவாசிகள் சென்ற திசையிலேயே செல்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மதீனாவிலே தொழுவது 1000 மடங்கு அதிகமானது, மற்ற பள்ளிகளை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இடத்தை சொன்னார்கள், மாபைன பைத்தி வ மின்பரி ரவுதத்துன் மின் ரியாதில் ஜன்னா. அதாவது என்னுடைய வீடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற இடத்திற்கும் அவருடைய மிம்பர் இருக்கிற இடத்திற்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கிறது, அது சுவன பூஞ்சோலை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகிலேயே சுவன பூமி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ரவுதத்துன் மின் ரியாதில் ஜன்னா என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே பச்சை கம்பளம் இருக்கப்பட்டிருக்கும், அங்கே தொழுவதற்கு போட்டி நிலவும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை அப்படியே சொர்க்கத்திற்கு மேலே உயர்த்தி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது மதீனாவிலே மௌத்தாவதற்கு விரும்பினால் அங்கே மௌத்தாகட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே அந்த அளவுக்கு மதீனாவின் சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். அது அமைதி தவழுகிற பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தத்தை உயர்த்தினால் அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால அங்கே இருப்பதை போன்ற ஒரு அமைதியை, எத்தனை லட்சம் மக்கள் கூடினாலும் அங்கே இருப்பதை போன்ற ஒரு அமைதியை எங்கும் பார்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறானோ அவன் என் வாழ்நாளிலேயே என்னை சந்தித்தவனை போல என்றார்கள். யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையில் என்னுடைய சிபாரிசு உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக புனிதமான அந்த மக்கமா நகரத்தை சந்திக்கிற பாக்கியத்தையும், அதே போல அங்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிற பாக்கியத்தையும், ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும், உம்ரா செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.